எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை கடகராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானாகப்பட்டவர் 12 ராசிகளில் பிறந்தவங்களுக்கு, அதாவது மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு இது ஒரு பயிற்சி, ஆனால் உங்களுக்கு இது ஒரு அங்கீகாரம். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி தான் இப்போ பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதி தான் இந்த சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இப்போ அதாவதுன்றது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். அப்படி பயிற்சியாகக்கூடிய இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தா, முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாடு யோகம் நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு வரார். அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் வரார். அப்போ 10ஆம் இடம் அப்படின்றது தொழில் சார்ந்த இடம். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் விஷயமா, அதாவது ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும், இடம் மாறி உக்காரணும், தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை இது போல் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணனா நமக்கு ஒரு பெனிஃபிட் உண்டு, செய்யணும்னு நினைக்கிறோமே செய்ய முடியலையே அப்படின்னு அது காலதாமதங்கள் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா, அப்போ இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. பொதுவாகவே 10ஆம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் இல்லைங்களா. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா உழைக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே உண்டு. அந்த உழைக்கிறவங்க எல்லாருமே உயர்றது இல்லைங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்காக வேண்டி நீங்கள் வேலை செய்து கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க வேலை செய்ய போகிறாங்க. அந்த ஒரு இடத்துக்கு இப்போ சுக்கிரன் வராரு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரராசி, அதாவது இந்த துலா ராசி சரராசி. சரராசின்றது 2-7 குடையவன் மாரகாதிபதி. இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு விருச்சக ராசி, அதே 7ஆம் இடம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேசராசி. அப்போ இந்த 2 ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவான். அப்போ செவ்வாயுடைய திசையோ, செவ்வாயுடைய புத்தியோ, செவ்வாயுடைய அந்தரமோ உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெருசாக ஒரு பலன்களை கொடுக்க மாட்டார். எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, துலா ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் செவ்வாய் திசை அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டு கொடுக்காது, சரிங்களா. ஏன்னா அது மாரக திசை. அந்த மாரக திசை வரும்போது நிச்சயமாக கெடு பலனை தான் கொடுப்பார தவிர நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அப்படியேப்பட்ட உங்களுடைய ராசிக்கு பார்த்தா சரராசி 2-7 கூடியவன் செவ்வாய் மாரக திசை இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பார்த்தா துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு, அதாவது எந்த ஆலயம் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிங்கப்பெருமாள், அதாவது ஸ்ரீரங்கம் திருச்சியில் இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாளை நீங்கள் வழிபடுறது உங்களுக்கு ரொம்பவும் ஒரு திருப்திகரமாக இருக்க போகுது உங்களோட வாழ்க்கைக்கு. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சுக்கிரன் அப்படின்னாவே இன்னைக்கு யார் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு பெண் சார்ந்த கிரகம். அவருடைய ஆலயம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள். அவர் கண்டிப்பாக வணங்குங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் பார்க்கலாம். அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு, அதாவதுன்றது 10வது பாவகத்துக்கு இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதி 10ல் உட்காரும்போது முதல் வாய்ப்பு வெளிநாடு யோகம். 2வது யோகம் அப்படின்றது பார்த்தா, அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ். இன்னைக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, கமிஷன் வேலை, ரியல் எஸ்டேட்டு, 2வது இந்த மாட்டுத்தரகர், இது போக அதாவதுன்றது பார்த்துட்டீங்கன்னா கமிஷன் தொழில் எது செய்தாலுமே உங்கள் ராசிக்கு இப்போ நல்லா இருக்கும். அதை விட இந்த மோட்டார், இரும்பு, இயந்திரம் இந்த மாதிரி தொட்டு வேலை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த 25 நாட்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் ஒரு டிரைவராக இருக்கிறேங்க, நான் 4 வண்டி வச்சிருக்கிறேன், நான் மோட்டார் லைனில் தான் ஓடிட்டுருக்கிறேன்,
இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னோட தொழில ஒரு இயந்திர தொழில் தான் எனக்கு நல்லா இருக்குமானா இந்த 25 நாள் வண்டி போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு வண்டி போடுற யோகம் உண்டு. அதே மாதிரி இன்னைக்கு ஆல்ட்ரேஷன் புதுப்பிக்கிறது இந்த மாதிரி யோகம் எல்லாம் கண்டிப்பாக நல்லா இருக்கு. இப்போ ரொம்ப நாளாக ஒரு காரியம் பெண்டிங்கில் இருக்குதுன்னா அந்த காரியம் இப்போ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ சுக்கிரன் உங்கள் ராசி பார்த்தீங்கன்னா 4ஆம் ராசியை பார்க்குறாரு. சுக்கிரன் உங்கள் ராசி 4வது ராசியை பார்க்குறாரு அப்படின்னா சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. சுகஸ்தானம் அப்படிங்கும்போது ஆரோக்கியம் மேம்படக்கூடிய இடம். ஏன்னா 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், அது போக மாதிரஸ்தானம், அம்மாவுடைய வீடு. அப்படி பார்த்தா இன்னைக்கு அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமை, ஹாஸ்பிட்டலு, மருந்து மாத்திரை இந்த மாதிரி உடல் உபாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த 25 நாட்கள் நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சுக்கிர பகவான் வந்து உங்க ராசியை 4வது ராசியை பார்க்குறாரு, தன் சொந்த ராசி பார்க்குறாரு. அப்போ பொதுவாக 1ஆம் இடம் 8ஆம் இடம், 1வது ராசிக்கும் 8வது ராசிக்கும் அதிபதி தான் இந்த சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிர பகவான் 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவணி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 29 தேதி வரைக்கும். இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வண்டி வாகனம் வாங்கலாமா, மாற்றலாமா, புதுப்பிக்கலாமன்றவங்களுக்கு யோகத்தை கொடுக்குறாரு. இது போக இன்னைக்கு பேங்க் பிரச்சனை, அதாவது அலுவலக சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்போ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறீங்க, சொத்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, மெயினாக கிரை பண்ணக்கூடிய விஷயமெல்லாம் நல்லது நடக்குமான்னு பார்த்தா நிச்சயம் உங்களுக்கு இந்த 25 நாள் நல்லது நடக்கும். அதுபோக கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சரியாகும். பொதுவாக இன்னைக்கு கணவன் மனைவி ஒரே வேலையில் இருந்தீங்கன்னா, ஒரு தொழில ஒரு ஃபீல்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த 25 நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி, இல்லை என்னோட கணவர் வந்து எனக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால சொன்னாலும் சரி, கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் வந்து ஒரு பெண் சார்ந்த கிரகம். அப்படி எப்படி பார்த்தாலுமே இந்த 25 நாள் கணவனுடைய தொழில் நல்லா இருக்கும், கணவனுடைய அதாவது வேலைக்கு மனைவி சப்போர்ட்டாக இருந்தாலும் அந்த வேலை நல்லா இருக்கும். 2 பேரும் ஒரு ஃபீல்டு இருந்தாலும் அவங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கலாமா, இல்லை அதை போக பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாழ்க்கையை நான் விரும்பிக்கிட்டு இருக்கிறேன், அந்த விரும்பின வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா, இல்லை இது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியாத ஒரு பட்சத்தில் இருக்குதுன்னா கூட கிட்டத்தட்ட இந்த 25 நாள் சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வச்சுட்டு போயிடுவார். இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதனால் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட துலா ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மன உளைச்சலாக இருந்தால் கூட கிட்டத்தட்ட ஆல்ரெடி உங்களுக்கு சனி பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேவராக இருக்கிறார். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ரோக சனியாக இருக்கிறார். அந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. 92% உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. இது போக குரு பயிற்சி அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு வந்து அதாவது உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தா 9ஆம் இடம் பிதிருஸ்தானத்தை பார்க்க, அதாவது 9ஆம் இடம் வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு குரு பயிற்சியும் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. இது போக உங்களுக்கு ராக்கியது பயிற்சி பார்த்தாலும் அதுவே உங்களுடைய ஃபேவராக தான் இருக்கு. அப்போ குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி இது 3மே உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இந்த சுக்கிரனுடைய பயிற்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தான் இருக்கு. இது போக இந்த ஆவணி மாசத்துல வந்து சூரியன் தன் சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய ஒரு காலம், அதுவும் உங்களுக்கு சூப்பராக இருக்கு. எந்த வகையில் பார்த்தாலும் துலா ராசிக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. சரிங்களா? அதாவது நீங்க வாழக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய யோகம் பிரகாசமா இருக்கு. நீங்க அந்த எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு நிச்சயம் இந்த மாசம் உங்களுக்கு செட் ஆகும், சக்சஸ் ஆகும். அதை நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.